ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கனரா பேங்கில் எப்படி ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஹோம் பேஜ் உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். அதில் இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஹோம் பேஜில் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் செக்ஷன் இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹோம் டெபாசிட் சேலரி அக்கௌண்ட் செக்ஷன் போனீங்கன்னா அதில் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இங்கிலீஷை கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதை பார்த்து அந்த பேஜில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதில் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு போகும். அதே மறுபடி பார்த்துட்டு அதே ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா அதில் ரெஜிஸ்டர் ஆயிடும். ரெஜிஸ்டர் ஆகி கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டைப்பில் நிறைய செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கன்ட்ரா எஸ்பி செலக்ட்டு, கன்ட்ரா எஸ்பி ஜென்ரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ட்ரா ஆஸ்பேர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும்னா அதில் பார்த்தீங்கன்னா கன்ட்ரா ஆஸ்பேர்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருப்பாங்க மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பட் அதில் மேலான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரும்போது ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கண்ணி கொடுத்துவாங்க. ஸோ கண்ணி கொடுத்தோன்னே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் சிகேவிசி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகேவிசி இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் கீழே ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தோடனே உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் அதில் பார்த்து டைப் பண்ணோடனே கீழே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேன் கார்டில் இருக்க நம்பர், உங்கள் பேன் கார்டில் இருக்க நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கேட்டிருப்பாங்க. எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே பேன் வெரிஃபைடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோடனே பேன் வெரிஃபை வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ண கேட்பாங்க. ஸோ அந்த கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் மேரேஜா சிங்கிள் பர்சனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. கீழே அட்ரஸ் டைப் கேட்டிருப்பாங்க. அதில் ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ் இல்லைனா ரெசிடென்டியல் இந்த மாதிரி கேட்டகரிஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து மை ப்ரெசென்ட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் மை ஆதார் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ் சேமான அட்ரஸ்னால் நீங்கள் கீழே இதில் இருக்க செக் பாக்ஸ் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிடும். ஸோ கீழே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல் கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நெட்ஒர்த் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன், என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படிப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ரீஜன் என்ன, உங்கள் கேட்டகரி என்ன, காஸ்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்கிங் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க பேங்கிங் பிரான்ச் சர்வீஸை பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு செக்ஷன் வந்துருங்க. ஸோ டெபிட் கார்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கார்டு வேணும், டெபிட் கார்டில் எந்த கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக க்ளீன் டிக்கில் வந்திருக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துவோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ கேவைசிக்கான ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் வீடியோ கேவைசின்னு போட்டுட்டு கீழே நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ கேவைசி போகிறதுக்கு முன்னாடி
நீங்கள் ஒரு ப்ளைன் பேப்பர் ஒரு பென்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆதார், பேன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணி அவங்களோட வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் சம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சைடில் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ கேவைசி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சக்ஸஸ் வீடியோ கேவைசின்னு வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் மெசேஜ் வந்துடும். உங்கள் மெயிலுக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட்லேயும் வந்துடும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. செக் புக்கும் வந்துடும். நீங்கள் செக் புக்கு டிக் பண்ணியிருந்தீங்கன்னா செக் புக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு Canara AI1 இந்த ஆப்பில் உங்கள் மெயிலில் வந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தர போகிறேன். ஸோ உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலே வந்துடும். அதை ஃபர்தராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.